பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் உங்களோட லைஃப் ஒரு பால் இருக்குல்ல, நம்ம குடிக்கிற பால் இருக்குல்ல, அந்த பாலுக்கு ஒப்பாக நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை நம்ம பால்ரா, நம்ம ஒரு டீயாவோ ஒரு காஃபியாவோ அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களோட வேர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ 12 ரூபாவும் ஒரு காஃபி ஒரு 15 ரூபா, அப்படி தான் உங்களை வேர்த்தாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இந்த உலகமும் அப்படி தான் உங்களை பார்க்கும். நீங்கள் எப்படா கெட்டு போவேன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஊற்றிடுவாங்க. ஆனால் நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கிட்ட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ கெட்டு போயிட்டா கூட உனக்கு வேல்யூ கூட வைப்பாங்க. நீ கெட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வேல்யூ கூட வைப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பாலை நோக்கமாகவே கெட்டு போக பண்ணி, நீ 12 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ வேர்த் இல்லைப்பா, உன்னை நான் இன்னும் அதிகமான காஸ்ட்டுக்கு நான் உன்னை சேல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை வேர்த்தையே மாற்றுறாங்க. அதை ஒரு பாலை டீயை காஃபியாக மாறாமல் ஒரு ஸ்வீட்டாக மாறத்துக்கு ஒரு காரியத்தை மாற்றுறாங்க. ஒருவேளை நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம், நம்ம ஒரு காஃபியாவோ டீயாவோ எல்லாரும் கைக்கும் போய் பிரயோஜனமாக இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்குற விதம் நீ இவ்வளோண்டா நீ நினைக்காத, உன்னை நான் உடைக்கிற மாதிரி இருக்கும், உன்னை கெட்டு போக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உன்னை நான் அழகான ஸ்வீட்டான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போவேன், உன்னை விலை உயர்ந்தவனா மாற்ற போகிறேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு வேளை என் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு வேளை கெட்டு போயிருக்கலாம், அநேகர் உங்களை தூக்கி குப்பையில் போட்டுருக்கலாம். கர்த்தர் உங்களை நினைக்கிறாருங்க, இன்னைக்கு உங்களை வாவியில் பலப்படுத்துறாரு. நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், அநேக கெட்ட பழக்கத்தில் இருக்கலாம், கெட்டு போன பாதையில் போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் கம்மியாக இருந்த வேலையை விட அதிகமான வேல்யூ போக போகிறீங்க. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஹேவ் a nice day. God bless you.